வில்லனாவே நடிச்சிருந்தாலும் பல கோடி சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கக்கூடிய நடிகர்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆஷிக் வித்யார்த்தி. இவரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழிகள்லயும் குணச்சித்திர நடிகனாவும் வில்லனாவும் 200 படங்களுக்கு மேல பண்ணிருக்காரு. இதுல தமிழ்ல தில் படத்துல டிஎஸ்பி சங்கர் அப்படின்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு. அது மூலமா தான் இவர் பயங்கர ஃபேமஸ். அதுக்கப்புறமா பாபா, ஏழுமலை, பகவதி, தமிழன் மாதிரியான ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சு ஒரு சிறந்த வில்லன் அப்படின்ற அங்கீகாரம் இவருக்கு தமிழ் சினிமால எப்பவுமே உண்டு. அப்படிப்பட்ட இவர் ஒரு படத்துக்கு 2 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த வகையில இவர்கிட்ட மொத்தமா 84 கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மாதிரியான எல்லா மொழிகள்லயும் ஹீரோவாவும் சரி, வில்லனாவும் சரி, குணச்சித்திர கேரக்டர்னாலும் சரி, இவரோட தனித்துவமான நடிப்பின் மூலமா சும்மா மிரட்டி வெற்றுவாரு. முக்கியமா இவருக்கு கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் கச்சிதமா நடிச்சு வேற யாராலையும் இதை பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு மாஸ் பண்ணிருவாரு. ரசிகர்களோட மனசுல பிரகாஷ் ராஜுக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு. அப்படிப்பட்ட இவர் வில்லன் கேரக்டர் பண்றதுக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. ஆக மொத்தத்துல இவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த சொத்துனா 42 கோடிக்கு மேல இருக்குது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முகேஷ் ரிஷி. கண்டிப்பா இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படின்னு நிறைய மொழி படங்கள்ல வில்லனா மட்டுமே தான் நடிப்பாரு. அப்படிப்பட்ட இவர் தமிழ்ல சிங்கம் 2, வல்லரசு மாதிரியான படத்துல தீவிரவாதியா நடிச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முன்னாடி போனா விஜயகாந்த் நடிப்புல வெளிவந்த 50வது படமான ரமணா படத்துல இவருக்கு மிக முக்கியமான ரோல் கொடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இவர் ஒரு படத்துக்கு எத்தனை கோடி சம்பளம் வாங்குறாருன்னு தெரியல. பட் ரீசெண்டா வந்த நியூஸ்ல இவருக்கு மொத்தமா 41 கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கு. இவர் சினிமாக்குள்ள வரும்போது இவர்கிட்ட 100 ரூபாய் கூட கிடையாதான், போட்டுக்க ஒழுங்கா ட்ரெஸ் கூட கிடையாது. பட் இன்னைக்கு இவருக்கு 41 கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அசுதோஷ் ராணா. இவருக்கு நடிகர், தயாரிப்பாளர், எழுத்தாளர், வில்லன் அப்படின்னு சினிமாக்குள்ள நிறைய முகங்கள் இருக்கு. ஒரு தயாரிப்பாளரா, ஒரு எழுத்தாளரா இவருக்கு கிடைக்காத அங்கீகாரம் இவர் நடிக்கும் போது, அதுவும் முக்கியமா வில்லனா நடிக்கும் போது இவருக்கு கிடைச்சிச்சு. அந்த விதத்துல இவர் தமிழ்ல வேட்டை அப்படின்ற படத்துல ஒரு அண்ணாச்சியா நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் செம ஃபேமஸ். அந்த படமும் நல்ல ஹிட் ஆனதுனால இவரை எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அதை தொடர்ந்து மீகாமன், மொட்ட சிவா, கெட்ட சிவா, ஜானி, சங்க தமிழன் மாதிரியான நிறைய தமிழ் படங்கள் நடிச்சு ஒரு சூப்பர் வில்லன் அப்படின்ற ஒரு முத்திரை இவருக்கு ஈஸியாவே கிடைச்சிச்சு. இவர் ஒரு படத்துக்கு 2ல இருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு. பட் இதெல்லாம் செகண்டரி தான். இதை தள்ளி இவருக்கு நிறைய இடத்துல பிசினஸ் போய்கிட்டே இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராணா டகுபதி. தெலுங்கு படங்கள்ல எந்த அளவுக்கு இவர் ஃபேமஸ் ஆகி இருக்கிறாரோ அதே மாதிரி பாகுபலி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தமிழ்லயும் செம்ம ஃபேமஸ் ஆகி இவருக்கு ரசிகர்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க. ராணா அவரோட உடம்ப ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிருப்பாரு. இதனால பெண் ரசிகைகள் ராணாக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் பண்ணக்கூடிய வில்லனிசம் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலா இருப்பாரா. இதனால உமன் ஃபேன்ஸ் இவருக்கு கொஞ்சம் அதிகமாயிட்டே போச்சு தமிழ்நாட்டிலையும். இதை தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாலேயே பெங்களூரு, பாகுபலி 2, கார்டன், ஆரம்பம் மாதிரியான படங்கள்ல நடிச்சாரு. முக்கியமா தல அஜித் கூட நடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப அங்கீகாரம் கிடைச்சு தமிழ் சினிமால அவரோட சம்பளத்தையே இவர் ஏத்திட்டாரு. இவர் நடிச்ச எல்லா படங்கள்லயுமே இவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. அதுவும் நெகட்டிவ் ரோல் அப்படின்னா மனுஷன் வேற லெவல் பண்ணுவாரு. ஒரு படத்துக்கு இவர் அதிகபட்சமா 5 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு. அந்த வகையில இவரோட சொத்து மதிப்பு இப்போ 40 கோடிக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஹீரோ, வில்லன் அப்படின்னு தனியா பிரிச்சுட்டாங்க. பட் ஒரு படத்துல ஹீரோ எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வில்லன் கண்டிப்பா முக்கியம். நம்ம தமிழ் படங்கள்லயே வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இல்லாததுனால எத்தனை நல்ல படங்கள் ஃபிளாப் ஆயிருக்கு தெரியுமா. வில்லன் கேரக்டர் மட்டும் நல்லா பண்ணியிருந்தா இந்த படம் சூப்பரா இருந்திருக்குமே அப்படின்னு நம்மளே எத்தனை படத்தை நினைச்சிருப்போம். சோ வில்லன் கேரக்டர் அப்படின்றது ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இப்பெல்லாம் தமிழ் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. சோ இன்னும் கொஞ்ச நாட்கள் இல்ல சில வருஷங்கள் போயிடுச்சு அப்படின்னா ஹீரோக்களுக்கு இணையா கண்டிப்பா சம்பளம் கொடுக்க முடியாது. பட் ஹீரோக்களோட பாதி சம்பளம் அது கண்டிப்பா வில்லன்களுக்கும் இனிமே கொடுக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.